டாக்டர் சூரிய பிரதாப் கோஸ்ட் ஹண்டர் 4 வேட்டையாடும் பேய். ஒரு நாள் ராதா அவங்க கணவருக்கு பிடிச்ச எல்லா விதவிதமான சமையலை செஞ்சு பரிமாறிக்கிட்டு இருப்பா. அப்ப அவ கேக்குறா, என்னங்க நீங்க டாக்டர் தானே, நீங்க பேய் ஓட்டுறீங்கன்னா இந்த ஜனங்க எப்படிங்க நம்புறாங்க? சில நம்பிக்கையை பத்தி யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. அதெல்லாம் விடுங்க, உண்மையா சொல்லுங்க, எனக்கு பேய்ங்க இருக்கா இல்லையா? பேய்ங்கிறது இருக்கிறாதா? இப்ப நாம இருக்கிற இந்த இடத்துல கூட பேய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கேட்ட உடனே அவங்க மனைவி ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கேள்விகளை கேக்குறத நிறுத்திட்டு மௌனமா நின்னுகிட்டு இருப்பாங்க. அது கவனிச்ச சூர்யா சிரிச்சுக்கிட்டே, இங்க பாடுறாதா, நமக்கு பயம் அதிகமாக அதிகமாக பேய்க்கு சக்தி அதிகமாகும். அதனால எப்பவுமே தைரியமா இருக்கணும். அப்படி சூர்யா சொன்னது புரியாம ராதா ரொம்பவே சைலண்டா நிக்கிறா. இன்னொரு பக்கம் சுஜாதா என்கிறவங்க அவங்க பொண்ணாகிய லாவண்யா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, ஆம்பளை துணை இல்லாத குடும்பம் வேற. எதுக்குமா பயப்படுறீங்க? இந்த காலத்துல பெண்கள் கூட வேலை செய்யறாங்கம்மா. ராத்திரி வேலை முடிஞ்சதோ நான் 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவேம்மா, சரியா? அப்படின்னு லாவண்யா அவங்க அம்மாக்கு தைரியம் சொல்லிட்டு அங்கிருந்து முதல் நாள் வேலைக்காக கிளம்பிடுறா. பொண்ணு சொன்னதுக்கு இல்லன்னு சொல்ல முடியாத அம்மா கூட ஒத்துக்குறாங்க. சரி அப்பா, பத்திரமா போய் பத்திரமா வீட்டுக்கு வரணும், சரியா? சரியாம்மா, நீ அத பத்தி யோசிக்காத அப்படின்னு லாவண்யா அம்மாக்கு சொல்லிட்டு வீட்ல இருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல அவ வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவ ராத்திரி ஆனதும் வீட்டுக்கு கிளம்புறா. ஆனா அன்னைக்கு ராத்திரி ரொம்பவே இருட்டா இருந்தது. அவ தடவை தனியா வர காரணத்தால ரொம்பவே பயப்படுறா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போய்கிட்டே இருக்கா. ஒரு நாய் அவளை பார்த்து கொலிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்த போனை வெளியே எடுத்து அவ போன் பிளாஷ் லைட்ட ஆன் பண்றா. அதுக்கப்புறம் அவ நடந்து போய்கிட்டே இருக்கா. ஆனா இருட்டு மட்டும் ஜாஸ்தி ஆயிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அவளுக்கு ஏதோ நடக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. சடன் அவளோட போனோட பிளாஷ் லைட் கூட ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறம் அவ ஒரு பயங்கரமான இருட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துல அவ கண்ணு கீழே கருவலியம் ஏற்படுது. அப்புறம் அவ கொஞ்சம் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் கடைசியா லாவண்யா அவளோட வீட்டுக்கு போய் சேர்றா. வீட்டுக்கு போன உடனே அங்க உட்கார்ந்து இருந்த அவங்க அம்மா அவகிட்ட பேசுறாங்க. ஆனாலும் அவ அதெல்லாம் கண்டுக்காம வீட்டுக்குள்ள போயிடுறா. என்னாச்சு இவளுக்கு, கூப்பிட்டா கூட பேசாம அப்படியே போயிட்டா அப்படின்னு சுஜாதா மனசுக்குள்ள யோசிக்கிறா. ஆனா அந்த விஷயத்த கண்டுக்க மாட்டா. அதுக்கப்புறம் அவ கொஞ்ச நேரம் ஆனதும் சுஜாதா அவங்க பொண்ண சாப்பிட கூப்பிடுறாங்க. அப்புறம் உள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாததால சுஜாதா இன்னும் கொஞ்சம் ஜோரா கதவை தட்டிட்டு கதவை தர அப்படின்னு கத்துறாங்க. அப்படி அவங்க மறுபடியும் கதவு தட்டிட்டு இருந்த காரணத்தால கடைசியா அவ வந்து டோரை திறக்கிறா. அப்புறம் அவங்க எதிரில லாவண்யா ரொம்பவே கோவமா நின்னுக்கிட்டு இருப்பா. அதே நேரத்துல சுஜாதா கூட அவ கண்ணு கீழே இருக்க அந்த கருவளையத்தை அவ கவனிக்கிறா. அப்ப சுஜாதா சொல்றா, எதுக்காக என்ன டார்ச்சர் பண்றமா? லாவண்யா, என்ன ஆச்சு உனக்கு? ஆபீஸ்ல இருந்து நீ வந்தப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்க, நீ ஒன்னும் பேச மாட்டேங்கிற. சொல்றதுக்கு எதுவும் இல்லம்மா, எதுக்காக சும்மா என்ன டார்ச்சர் பண்ற அப்படின்னு லாவண்யா கோவமா பேசி அவங்க அம்மா முகத்து மேலே அவங்க டோர் சாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா பாவம் ஏதோ வேலை டென்ஷனா இருக்கோ அப்படின்னு நினைச்சிட்டு அவ்வளவா கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் நடு ராத்திரியில அவ தூங்கிட்டு இருந்த நேரத்துல சடனா அவ கண்ணை திறந்து பாக்குறா. அப்புறம் அவங்க ரூமுக்குள்ள இருந்த எல்லா பொருட்களும் மேல கீழன்னு விழ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவ வேற ரொம்ப ஜோரா கத்த ஆரம்பிக்கிறா. ஆனா லாவண்யா கத்துற சத்தம் அவங்க அம்மாக்கு கொஞ்சம் கூட கேட்காது. மறுநாள் காலையில கிச்சன்ல அவங்க அம்மா காஃபி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ராத்திரி கூட புள்ள பாவம் ஏதோ சாப்பிடல, சரி இந்த காஃபியாவது குடுக்கலாம் அப்படின்னு சுஜாதா காஃபி குடுக்கறதுக்காக அவளோட ரூமுக்கு போறாங்க. அப்ப அவங்க வெளிய இருந்தே பாக்குறாங்க சுஜாதா ஒரு டேபிள் பக்கத்துல ஒளிஞ்சிருப்பா. அப்புறம் அந்த ரூம்ல இருக்க எல்லா பொருட்களும் இங்க அங்கன்னு விழுந்து கிடக்குது. அத பார்த்து அவங்க ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அங்க இருந்து ஓடி போய் பொண்ணை தூக்கி அவங்க பக்கத்துல இருக்க பெட்லயே உட்கார வைக்கிறாங்க. என்னதான் ஆச்சு அப்படின்னு சுஜாதா கேட்கவும் அவங்க பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் சுஜாதா அவங்க பொண்ணை தொட்டு பார்த்து அவங்களுக்கு ஜுரம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க உடனே டாக்டரை கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து டாக்டரை கூப்பிட்டு வர ஓடுறாங்க. சரி, அதே நேரத்துல சூர்யா வெளியே கிளம்புறாரு. என்னம்மா கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன பிரச்சனை? டாக்டர், என் பொண்ணு உடம்பு சரியில்லை, ரொம்பவே ஜுரமா இருக்கு, தயவு செய்து வந்து பாக்குறீங்களா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கிளைமேட் மாறதால எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் கொஞ்சம் பேஷண்ட் எல்லாம் பார்க்கணும், பார்த்துட்டு உங்க வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சூர்யா சொன்னதும் அங்க இருந்து சுஜாதா கிளம்பிடுறாங்க.
அப்புறம் வீட்டுக்கு போன சுஜாதா அவங்க பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்து அவளுக்கு என்னதான் ஆச்சு ஏது ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே டாக்டர் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் லாவண்யாவை டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. அதே நேரத்துல கண்ணு கீழே இருக்க அந்த விசித்திரமான கருவலயத்தை கூட அவரு கவனிக்கிறாரு. அப்புறம் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே அவங்களோட வாய்க்குள்ள ஏதோ மருந்து ஊத்துறாரு. அந்த மருந்து ஊத்தின உடனே அவ ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள போயிடுறா. அதெல்லாம் பாத்துட்டு இருந்த அவங்க அம்மா பயந்துகிட்டே, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு டாக்டர்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, இங்க ஏன் எல்லா பாத்திரங்களும் சிதறி கிடக்கு? என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல டாக்டர். காத்தால வந்து பாக்கும்போது எல்லாமே இப்படிதான் செதறி கடந்தது. இவளுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால நான் அவ்வளவா கண்டுக்கல. சரி, நான் உங்க பொண்ணுக்கு மாத்திரை கொடுத்திருக்கேன். அதனால அவங்க நல்லா தூங்குவாங்க. அப்புறம் சாயந்தரம் வந்து நான் மறுபடியும் ஒரு தடவை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து கிளம்புற நேரத்துல லாவண்யா தூங்கிட்டு இருந்த அந்த பெட் மேல ஒரு இரும்பு காயினை வச்சுட்டு கிளம்பிடுறாரு. இப்படியே காலம் கடந்து போகுது. சுஜாதா வீட்டு வேலைய செஞ்சுக்கிட்டு இருப்பா. அந்த நேரத்துல ஒரு பேய் லாவண்யோட ரூமுக்குள்ள வருது. அந்த நேரத்துல அந்த பேய் லாவண்யா கிட்ட போக முயற்சி பண்ணும்போது அங்க இருந்த அந்த மந்திரிச்ச இரும்பு காயின் அவளை நெருங்கவே விடல. என்னடா இது? என்னால இந்த உடம்புக்குள்ள போக முடியல. இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி எதுவும் நடந்ததே இல்லையே. அப்படி யோசிச்சுட்டு அந்த பேய் லாவண்யா படுத்துட்டு இருக்க அந்த கட்டளை சுத்தி வருது. கொஞ்ச நேரம் அப்படி திரிஞ்ச பிறகு அங்க இருந்து அந்த பேய் மாயமாயிடுது. அப்புறம் சாயந்தரம் ஆன பிறகு டாக்டர் மறுபடியும் சுஜாதா வீட்டுக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல சுஜாதா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. அப்புறம் டாக்டரை பார்த்த உடனே கொஞ்சம் அவங்க நிம்மதியா, வாங்க டாக்டர், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் பொண்ணுக்கு என்ன மருந்து கொடுத்தீங்க? அவ அப்பத்துல இருந்து தூங்கிக்கிட்டே தான் இருக்கா. நான் சொல்றத நீங்க பயப்படாம கேளுங்க. உங்க பொண்ணுக்கு ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதும் அவங்க அம்மா ரொம்பவே பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு இவ்ளோ கஷ்டப்படுறா அப்படின்னு அவளால தாங்கவே முடியல. அப்ப டாக்டர், நீ கவலைப்படாத, ஒரு கேண்டில பத்த வச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி லாவண்யா ரூமுக்கு போயிடுறாரு. அதே நேரத்துல சூர்யா ரூமுக்குள்ள லைட்ஸ் ஆஃப் பண்றாரு. அதே நேரத்துல சுஜாதா கூட கேண்டில கொண்டு வராங்க. அந்த நேரத்துல கேண்டில வாங்கிக்கிட்ட டாக்டர் கட்டில் மேல வச்சு அந்த காயினை கொண்டு வந்து அத ஒரு டேபிள் மேல வச்சு மெல்ட் ஆகிக்கிட்டு இருக்க அந்த வேக்ஸ அந்த காயின் மேல ஊத்துறாரு. அதே நேரத்துல ரூம் எல்லாம் ஒரு பயங்கரமா மாறிடுது. கடைசி அந்த காயின்ல இருந்து புகை வந்து அங்க அவங்க முன்னாடி பேய் வந்து நிக்குது. சுஜாதா கண்ணுல பயம். இன்னொரு பக்கம் பேய் டாக்டர் மேல ரொம்ப கோவமா கத்திக்கிட்டு இருக்கும். யாரா நீ? என்ன எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இங்க என்ன பண்ற சொல்லு. அந்த நேரத்துல பேய் எதுவுமே பதில் சொல்லாம அங்க படுத்துக்கிட்டு இருந்த லாவண்யாவை அப்படியே காத்துல மேல தூக்கி தடாமனு கீழே போடுது. அங்கே இருந்து அவங்க அம்மா பார்த்து பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுது. அவங்க முன்னாடி வந்து நின்னு அது பயங்கரமா சிரிச்சுட்டு அங்க இருந்து வெளியே போக ட்ரை பண்ணுது. ஆனா அங்க ஒரு மந்திரிச்ச எலுமிச்சை பழம் இருந்ததால அவனால வெளியவே போக முடியல. இந்த மந்திரிச்ச எலுமிச்சை பழத்தை டாக்டர் ரூமுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அங்க போட்டுட்டு வருவாரு. நீ எதுக்கு இந்த பொண்ணை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? அப்ப பேய் சிரிச்சுக்கிட்டே, நான் ஒரு ஆத்மா. மனுஷங்களோட பயம்தான் எனக்கு ஆகாரம். அன்னைக்கு ஒரு நாள் இந்த பொண்ணு என்ன பார்த்து ரொம்ப பயந்து போயிடுச்சு. இந்த பொண்ணு பயந்து போனதால நான் இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள வந்துட்டேன். அப்ப சூர்யா இதெல்லாம் விட்டுட்டு இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லி அந்த பேய் கிட்ட சொல்றாரு. ஆனா அந்த பேய் அதுக்கு ஒத்துக்காது. ஒருவேளை நான் இங்க இருந்து போகணும்னா அந்த பொண்ணு உயிரை எடுத்துட்டு தான் இங்க இருந்து போவேன். தயவு செய்து அப்படி பண்ணாத. வேணும்னா என்ன சாகடிச்சிடு, என் பொண்ணை வெட்டுடு அப்படின்னு சுஜாதா கெஞ்சிக்கிட்டு இருந்த நேரத்துல இன்னொரு பக்கம் டாக்டர் அந்த காயினை எடுத்துக்கிட்டு மெதுவா அந்த பேய் கிட்ட போறாரு. அதுக்கப்புறம் பேய் கவனிக்காத நேரத்துல அந்த காயினை எடுத்து அவரு அந்த பேயோட கைய மேல ஒட்டிடுறாரு. அந்த இரும்பு காயின் அந்த பேய் உடல் மேல ஒட்டின உடனேயே அந்த ரூம் மறுபடியும் ரொம்பவே பயங்கரமா மாற ஆரம்பிக்குது. பேய் வலியால ஜோரா கத்த ஆரம்பிக்குது. சுஜாதா கூட ரொம்பவே பயந்து போயிருக்கா. அப்ப டாக்டர் அவங்களோட பேக்ல இருந்து ஒரு பாட்டில வெளியே எடுக்கிறாரு. அதே நேரத்துல அதோட உடல்ல இருந்து கருப்பா ஒரு புகை வர ஆரம்பிக்குது. மெதுவா அந்த பேய் அந்த பாட்டிலுக்குள்ள போயிடுது.
உங்களுக்கு வந்த பிரச்சனை இதோட தீர்ந்துருச்சு. இதெல்லாம் உங்க பொண்ணுக்கு சொல்லி மறுபடியும் அவளை பயமுறுத்தாதீங்க. ரொம்ப நன்றி டாக்டர், உங்க உதவிய மறக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் லாவண்யா மெதுவா எந்திரிச்சு உட்கார்றாங்க. அவ கண்ணுக்குள்ள இருந்த கருவலியம் கூட மாயமாயிட்டு இருக்கும். அப்ப லாவண்யா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா எனக்கு என்னதாமா ஆச்சு? ஒன்னும் ஆகல லாவண்யா. மருந்து கொடுத்ததால நீ ரொம்ப நேரம் தூங்கிட்ட. உன் காய்ச்சல் சரியா போயிடுச்சு. இனி எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி சூர்யா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் பொண்ணும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் லாவண்யா கூட ரொம்ப சந்தோஷமா அவளுக்கு பிடிச்ச வேலைக்கு போய்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. For more horror stories, please subscribe our channel.